கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 27 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அன்பு சகோதரனே, எனது அன்பு சகோதரியே, நீ கையை உயர்த்துவானா உன்னை பார்த்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நீ யார் மத்தியிலெல்லாம் தலகுனிஞ்சு போனா என்று நினைக்கிறையோ அவர்கள் மத்தியிலேயே தேவன் உன் தலையை உயர்த்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதவசனம் என்ன சொன்னது என்று நீங்கள் கவனித்தீர்களா? உன் சத்துருக்களுக்கு மேலாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவாராம். அப்ப யார் மத்தியில தேவன் உன் தலையை உயர்த்துவாரு? உன்னை உயரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில. ரெண்டாவது வார்த்தை வருது, பிடிச்சுக்கோ. ரெண்டாவது, நீ வாழவே கூடாதுன்னு சொன்னவங்க மத்தியில. மூணாவது, நீ நல்லாவே இருக்கக்கூடாது என்று நினைத்தவங்க மத்தியில தேவன் உன் தலையை அவர்களின் நடுவிலே உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அதை விட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறேன். உன் சத்துருக்களுக்கு மேலாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவாரா? ஒருவேளை பிரதர், இன்னைக்கு இந்த சத்துருவனுடைய போராட்டத்தினால நான் தலை குனிஞ்சு போய் நிற்கிறேன் பிரதர், நான் வெட்கப்பட்டு நிற்கிறேன் பிரதர், நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் பிரதர், நான் நிந்தைய அனுபவிச்சுக்கிட்டு நிற்கிறேனேன்னு நீ இருந்தனா, ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவாராம். அன்னைக்கு தாவீது கோலியாத்தோட யுத்தத்திற்காக நிற்கும் போது, இல்லாட்டி கோலியாத்து தாவீதோட யுத்தத்திற்காக நிற்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? தாவீது கோலியாத்தோடைய தலையை வெட்டி கையில பிடித்து கொண்டு வந்தானா. சத்துருக்களுக்கு மேலாக அவனுடைய தலை அங்கே உயர்த்தப்பட்டது. ஷபரபலபா ரேமா ஹந்தரபலபா. இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல பிரதர், எல்லாருக்கும் முன்னாடியும் நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன், நான் கூனி குறுகி போய் நிற்கிறேனேன்னு அழுகிற சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் தலை உயர்த்தப்படும் என்று. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 3 உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை நான் உயர்த்துவேன். யார் மத்தியில தெரியுமா? நீ உயரவே கூடாதுன்னு நினைச்சவங்க மத்தியில. ஆமாங்க, இன்னைக்கு என்னையெல்லாம் பார்த்து நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, இவன் உயரவே கூடாது, இவன் படிக்கவே கூடாது, இவன் வாழவே கூடாது, இவன் நல்லாவே இருக்கக்கூடாது. அப்படி சொன்னவங்களுக்காய் ஸ்தோத்திரம். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் என் தலையை, எல்லாரும் சொல்லுங்களேன், என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினாரா. இன்னைக்கு அதே மாதிரி உன் தலை உயர்த்தப்படும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.